வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பாஜக நிர்வாகிகள் கைதிகளை தொடர்ந்து தேசிய தலைவர் ஜே.பி. நட்வால் அமைக்கப்பட்ட பாஜக ஆய்வுக்குழு தமிழகத்தில் வந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் சென்னை பனையூரில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்ட கொடிக்கம்பம் விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக முக்கிய நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டு அவருக்கு நீதிமன்ற காவலில் விதிக்கப்பட்டது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்று தூத்துக்குடியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ஜான் ரவி சமூக வலைதளத்தில் முதல்வர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்டதாக கூறி அவர் மீது மதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதற்கு முன்னரும் சமூக வலைதளங்களில் சர்ச்சை கருத்துக்களை கூறியதாக மேலும் சில பாஜக நிர்வாகிகளின் கைது செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஆய்வு மேற்கொள்ள பாஜக தேசிய தலைமை புதிய குழுவை நியமித்தது. தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் தமிழக அரசு அடிக்கடி பொய் குற்றச்சாட்டினால் கைது செய்யப்படுவதற்காக கூறி பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குழு ஒன்றை அமைத்திருந்தார். அந்த குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா, ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தீஸ்வரி, நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன், மும்பையின் முன்னாள் காவல் கண்காணிப்பாளருமான சத்யா பால் சிங் உள்ளிட்டோர் 4 பேரும் உள்ளனர். இந்த குழுவானது தொடர்ச்சியாக எந்த காரணத்திற்காக பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் என ஆய்வு செய்து கட்சி தலைமைக்கு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த குழு நேற்று தினம் சென்னை வந்தது. தற்போது இந்த குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இல்லத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இல்லத்திற்கு பாஜக ஆய்வுக்குழு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அப்போது தொடர் கைது குறித்து விவரங்கள் பாஜக நிர்வாகிகள் மீது புதிய வழக்குகள் குறித்து கேட்கப்பட்டு ஆய்வு நடத்தி வருகிறதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஓகே நண்பர்களே, இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.